அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம். ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் அருளியிருக்கிற இஷ்டோபதேசம் என்ற நூலிலே இருந்து நாம் தொடர்ந்து கருத்துக்களை பயின்று வருகிறோம். இன்றைய பதிவிலே இஷ்டோபதேச நூலினுடைய 45வது காதையினை நாம் பார்க்கலாம். பரஸ்ததோ துக்கம் ஆத்மைவாத்மா தத சுகம் அதயேவ மகாத்மானः தன்னிமித்தம் கிருதோத்யமா. மீண்டும் பிறப்பொருள் தன்னுடைய ஆன்மா என்ற கருத்துக்களையே வலியுறுத்தி வருகிறார். ஒவ்வொரு காதையிலும் ஒரு சிறு விஷயத்தை வித்தியாசமாக நமக்கு தெரிவித்தாலும் அவை அனைத்தும் சேர்ந்ததுதான் ஆன்மாவுடைய தபம், ஆன்மாவிலேயே தோய்தல் என்கின்ற நிலை. பிறப்பொருளிலிருந்து விலகி தன்னுடைய ஆன்மாவிலேயே தோய்கின்ற நிலை. இந்த ஒரு சில சிறு சிறு கருத்துகள் ஒன்று சேர்ந்து முழுமையாக அமைகின்றன. அதனால தான் இதில் ஒவ்வொரு காதையிலும் ஒவ்வொரு கருத்தினை நமக்கு வலியுறுத்தி வருகிறார். தலைப்பு பிறப்பொருள் விடுதல், தன்னுடைய ஆன்மாவில் தோய்தல். அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை, ஏனென்றால் ஆன்மாவில் தோய்தல் என்கின்ற அந்த நிலை அவ்வளவு எளிதாக வாய்த்து விடாது. அதனால் அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் ஆன்மாவிலேயே ஆன்மா தோய முடியும், பிற பொருள்களை விளக்கி அதிலிருந்து அப்புறப்படுத்த முடியும் என்கின்ற அந்த விஷயத்துக்காக தான் சொல்கிறார். பிற பொருள்கள் எப்போதுமே துக்கத்தையே கொடுக்கும். ஆத்மாவிலேயே பயணம் செய்யும் பொழுது அது சுகத்தை காண்கிறது. அதுதான் மிகப்பெரிய சுகமாக, மகாத்மாவாக ஒரு ஆத்மாவை மாற்றுகிறது. அதாவது அரகந்தர்கள், சித்தர் அந்த நிலையினை எய்துவதற்கு அந்த ஆன்மாவிலேயே தோய்கின்ற, ஆன்மாவை நோக்கியே தியானம் செய்கின்ற, பிற பொருள்களை எல்லாம் அப்புறப்படுத்தி வைக்கின்ற அந்த நிலைதான் முக்கியமாக இருக்கிறது. அது தன்னுடைய மகாத்மா உருவத்தை காண்பிக்கிறது. அது சுகத்தினை கொடுக்கிறது. அதுதான் ஆன்ம சுகம், உண்மையான சுகம் என்று இதிலே நமக்கு தெரிவிப்பதை பார்க்கிறோம். ஆன்ம சிந்தனையால் தான் இன்பம் ஏற்படும் என்று இதில் கூறுகிறார். பிற பொருளை எனது என்று கருதுவதால் துக்கமே ஏற்படும். ஆன்மா என்னும் பொருள்தான் தன்னுடையது. அதனை தன்னுடையதாக ஆக்கிக்கொள்வதால் இன்பமே விளையும். அதனால் மகாத்மாக்கள் தன் ஆன்ம இயல் வடிவத்தை பெறவே முயல்கின்றனர். அதனால தான் முனிவர்கள் இதை பயிற்சி செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வினைகளை எல்லாம் நீக்கிய பிறகு மகாத்மாக்களாக மாறுகிறார்கள் என்று இதிலே நமக்கு கூறுகிறார். அதற்கு என்ன காரணம்னா, அதுதான் முடிவில்லா இன்பம், அனந்த சுகம் என்று இதிலே நமக்கு தெரிவிக்கிறார். சமயசாரத்திலே அந்த தூய அறிவு தான் இந்த வீடு பேற்றிற்கு அந்த சுகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் அந்த தூய அறிவினை ஒருவர் மேற்கொள்ள வேண்டும். அதை சொல்லும் பொழுது, ஏதம் ஹீரதோ நிச்சம் சந்துட்டோ ஹோகி நிச்சம் ஏதம் ஹி ஏதேன ஹோஹி தித்தோ ஓஹிதி துஹ உத்தம சோகம். உத்தம சோகம், மிக உயர்ந்த இன்பம். மிக உயர்ந்த இன்பம் என்பது பேரின்பம். அந்த பேரின்ப வீடினை அடைய வேண்டும் என்று சொன்னால் தூய்மையான அறிவிலே, ரதோ நிச்சம், அதிலே ஆழ்ந்திருக்க வேண்டும், அதிலேயே திளைக்க வேண்டும். உறுதியாக அதிலே திளைக்க வேண்டும். இடைவிடாது, நிச்சம் என்று சொன்னால் இடைவிடாது தூய்க்க வேண்டும். அதிலே அவ்வப்போது அந்த ஆன்ம சிந்தனையிலிருந்து வெளிவந்து உலக விஷயங்களை சிந்தித்து விட்டு மீண்டும் உள்ளே செல்வது என்ற அந்த நிலையானது இருக்கக்கூடாது.
தன்னுடைய ஆன்மாவை பற்றிய சிந்தனையே அதிலேயே இடைவிடாது ஆழ வேண்டும். சந்துஷ்டம் என்று சொன்னால் மகிழ்ச்சின்னு தெரியும். அதனால் அதிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதிலே ஆழ்ந்திருக்க வேண்டும். அது கொடுக்கின்ற அந்த மகிழ்ச்சியிலேயே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதிலே நிறைவு கொள்ள வேண்டும். நிறைவு கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான பேரின்பம், இதற்கு மிஞ்சியது எதுவும் இல்லை என்று குறைவில்லாமல் நினைத்து கொள்ள வேண்டும். அதான் நிறைவு கொள்கை. அதில் எந்த குறைபாடும் இல்லாமல் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பேரின்பமானிய வீடு பேருக்கு வழியாக இருக்கும் என்று இதில் கூறுகிறார். ஆன்மாவை நோக்கிய சிந்தனை என்று சொன்னால் என்ன? அது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு சில விளக்கங்களை பின்வருகின்ற காதைகளில் நம்ம புரிஞ்சுக்கலாம். கோ நாம பஜ்ஜ புகோ பரதவ்வம் அமைதம் ஹவதீதவ்வம் அப்பானம் அப்பனோ பரிக்ககம் துணியதம் விநாயந்தோ வியானந்தோ. வியானந்தோ என்றால் அறிதல், உறுதியாக அறிதல். நியதம் வியானந்தோ, உறுதியாக அறிதல். அந்த அப்பானம் அப்பனோ என்றால் ஆன்மாவானது தன்னுடைய அறிவையே, தன்னுடைய ஆன்ம அறிவையே தன்னுடைய செல்வமாக நினைத்து கொள்கிறது. தமக்கான சொத்து, தனக்கான செல்வம், பரிக்கிரகம் என்று சொன்னாலே தெரியும். அது நம்ம படிக்கிற பரிகிரகம் வேறு, அது அகப்பரிகிரகம், புகப்புற பரிகிரகம் என்று சொல்லி ஒரு 24 விஷயங்களை சொல்வார்கள். அதெல்லாம் நீக்க வேண்டியது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? அதுதான் தன்னுடைய செல்வம், தன்னுடைய பரிகிரகம் அதுதான் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆன்மா அறிவே நம்முடைய அறிவு, நம்முடைய செல்வம் என்று அவர் தெரிந்து கொள்வார். அப்படி தெரிந்து கொண்ட ஒரு முனிவரானவர் அவர் தவ்வம் மம இதம் ஹவதி தவ்வம், பரதவ்வம் பிற பொருட்களை, தவ்வம் என்றால் திரவியம், பொருள். திரவியம் என்பது சமஸ்கிருதம், பொருள் என்பது தமிழ், தவ்வம் என்பது பிராகிருதம். அது நம்ம அடிக்கடி பார்க்குறதால ஒவ்வொரு தடவையும் அந்த விளக்கம் நம்ம பார்க்குறோம். பிற பொருள்களை, இது என்னுடைய பொருள், இதம் ஹவதி தவ்வம், இது என்னுடையது, மம இதம் ஹவதி தவ்வம், இது என்னுடைய பொருள் என்று அவர்கள் கூறுவார்களா என்று கோ என்றால் வினாவுக்காக வருகின்ற வார்த்தை. அதாவது தன்னுடைய ஆன்மத்தை, தன்னுடைய இயல்பையே, தன்னுடைய இயல்பான அறிவு, அந்த அறிவினையே தன்னுடைய செல்வமாக உறுதியாக நம்புகின்ற ஞானி, அந்த ஞானி எப்படி சொல்லுவார்? பிற பொருள்களை எல்லாம் தன்னுடைய பொருள் என்று, தன்னுடைய செல்வமாக எப்படி கூறுவார்? கூற மாட்டார் என்று இதிலே புரிந்து கொள்ளும். அடுத்த விளக்கமாக நமக்கு பிரவச்சன சாரத்தில் ஒரு இதை பார்க்கலாம். அபதேசம் சபதேசம் அமுத்தம் முத்தம் ச பஜயம் அஜாதம் பலயம் கதம் ச ஜானதி தம் நாணம் அதிந்தயம் பணியம். பொருள்களை அறியக்கூடிய முறை இரண்டாக நமக்கு ஆகமம் கூறுகிறது. பொருள்களை அறியக்கூடிய முதல் விஷயம் என்ன என்று சொன்னால், புலன்களால் அறியக்கூடியது. 5 புலன்கள் மற்றும் மனம், இவற்றால் அறியக்கூடியது அது ஒரு முறை. அது சாதாரணமாக எல்லா உயிருக்கும், சம்சாரத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் அது இருக்கும், அது கிடைக்கும், அது தெரியும். அதிலே முனிவர்களாக மாறிவிட்ட பிறகு அவர்களுக்கு மதிஞானம், சுருதஞானம் என்ற 2 ஞானமும் எல்லா உயிருக்கும் இருக்குது. நம்ம பல முறை பார்த்துருக்கிறோம். அளவுதான் வேறுபடுமே தவிர நிகோத உயிரிலிருந்து எல்லா முனிவர்கள் முதற்கொண்ட எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அறிவு மதி அறிவும் சுருத அறிவும். அதன் பிறகு முனிவர்கள் தங்களுடைய தியானத்தின் காரணமாகவும் உயிர் தூய்மை செய்வதன் காரணமாக அவதி ஞானம், மனப்பிரிய ஞானம் போன்ற ஞானங்களை எல்லாம் அடைகிறார்கள். அந்த அவதி ஞானம் அதுவும் பொறி கடந்தது தான், புலனால் நேரடியாக பார்க்காதது. ஆனால் தொலைவிலே இருக்கின்ற ஒரு உருவப்பொருளை இங்கிருந்தே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உடையது அவதி ஞானம். மனப்பரிய ஞானம் என்பது பிறருடைய மனதிலே, ஆழ்மனதிலே என்ன இருக்கிறது என்பதையும்
தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் மனப்பரிய ஞானம் பொதுவாக நம்ம சொல்லலாம். அதிலே கூட தூய்மையை பொறுத்து கொஞ்சம் தூய ஞானமானது இருக்கும். இருந்தாலும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவதி ஞானம், அந்த மனப்பரிய ஞானம் பொறி கடந்த ஞானம். அதன் பிறகு வரக்கூடிய அந்த கேவல ஞானம் எந்தவித புலனுடைய உதவியுமின்றி தானே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு. அந்த அறிவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அபதேசம் சபதேசம். பதேசம் என்றால் பிரதேசம். பிரதேசம் என்றால் பிரதேசமே இல்லாமல் மிக நுண்ணியதாக இருக்கக்கூடிய பொருளை, ஒரு வைரஸ், பாக்டீரியா போடுறது சொல்லலாம். அணு அளவுக்கு மிகச்சிறியதாக இருக்கக்கூடிய அந்த பொருளை சொல்லலாம். நுண்பொருள் என்று அதிலே கூறுகள் சொல்லி தெரிந்து கொள்ளலாம். சபதேசம் என்று சொன்னால் அதிக பருமனாக இருக்கக்கூடிய பொருள்கள், உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடியதை கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். சிறியதிலிருந்து பெரியது வரைக்கும் இருக்கக்கூடிய சபதேசம், பிரதேசங்களை உடையதாக இருப்பது, பெரியதாக இருப்பது. அதே போல அமுத்தம் முத்தம், அமூர்த்தம் மூர்த்தம். அமூர்த்தம் என்றால், மூர்த்தம் என்றால் உருவம் உள்ளது, அமூர்த்தம் என்றால் உருவம் இல்லாதது. அப்போ உருவம் இல்லாததையும் உருவம் உடையதையும் கூட, அவற்றை மட்டுமில்ல, அவற்றினுடைய பரியாயத்தை, மாறுதல்களை, பஜ்ஜயம் பரியாயம், மாறுதல்களை அறிந்து கொள்ளும். அது மட்டுமல்ல, அஜாதம், இதுவரைக்கும் அந்த பொருளிலே தோன்றாத மாற்றம், எதிர்காலத்திலே தோன்றக்கூடிய மாற்றம் என்று அதில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் அந்த பொருளிலே தோன்றாத மாற்றம். அதே நேரத்தில் பழையம் கதம், ஏற்கனவே இருந்து அழிந்து போன மாற்றம். இப்போ ஒரு பொருள் கடந்த காலத்தில் ஒரு விதமாக இருக்கிறது, ஒரு பரியாயத்தில் இருக்கிறது. நிகழ்காலத்தில் இப்போதைய பரியாயத்தில் இருக்கிறது. எதிர்காலத்திலே வேறு ஒரு மாற்றத்தோடு அந்த பொருள் இருக்கும். பரியாயம் என்றால் மாற்றம் தான். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கடந்த காலத்தில் ஒரு நிலை, தற்போது ஒரு நிலை, எதிர்காலத்தில் ஒரு நிலை. அந்த மூன்றையும் தான் இதில் குறிப்பிடுகிறார்கள். நிகழ்கால நிலையை இதில் குறிப்பிடலை. ஏன்னு கேட்டால் அது இப்போ நிகழ்காலத்தில் தெரிந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த ரெண்டை மட்டும் சொல்கிறாங்க. அஜாதம் என்றால் இன்னும் தோன்றாத நிலை, கதம் என்றால் முடிந்து போன நிலை. கதம்ன்ற வார்த்தை கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கலாம். நிறைய புழக்கத்தில் வருகின்றது தான் இங்கே செயல்களில் வரும்போது நம்ம அந்த பொருளையும் சேர்த்து புரிந்து கொள்வது எளிது. பழையம் கதம், அந்த கதத்தை, அது அழிந்து போன ஏற்கனவே இறந்த கால நிலை. இதையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்கின்ற அந்த ஞானம் அது எப்படிப்பட்டதுன்னா, அதிந்தியம், அது அனிந்திரியம். அனிந்திரியம் என்று சொன்னால் இந்திரியங்கள் இல்லாமல், புலன் இல்லாமல், பொறி இல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவாகும். இதுதான் உயிரினுடைய இயற்கையான அறிவு. இந்த அறிவில் தான் நாம் திளைக்க வேண்டும். இதுதான் ஆன்மத்தில் ஆழ்தல், ஆன்மாவுக்குள் ஆழ்வது என்று கூறப்படுவது. அப்படி செய்யும்பொழுது தான் இந்த அறிவானது பிறக்கிறது. அதாவது நுண்துகள் தான் சொன்னேன் இல்லைங்களா, மிகச்சிறியது, மிகு பரப்பு, அருவம், உருவம் மற்றும் தோன்றாத அழிந்து போன பரியாயம், இவற்றை அறியும் அறிவு பொறி கடந்த அறிவாகும். அதுக்கு இந்திரியங்களால் எந்த பிரயோஜனம் இல்லை, இந்திரியங்களால் அறிய முடியாது இவற்றையெல்லாம். அவ்வாறு அறிவது தான் கேவல ஞானம், உச்சநிலை என்று. அதுதான் இந்த உயிரினுடைய இயற்கையானது. ஏன் இதை அறிந்து கொள்ள முடியவில்லை? சம்சார உயிராக இருக்கும்போது வினை திரைகளால் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வினை திரைகளால் மறைக்கப்பட்டு இருக்கின்ற நிலையிலே அறியாமல் போகிறது என்று. அந்த பொறிகடந்த அறிவினை அடைவதுதான் ஆன்மாவில் திளைத்தல் என்று புரிந்து கொள்ளணும். நியமச்சாரத்தில் கூட முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆவசியகம் என்று சொன்னால் அவசிய கடமைகள் என்று தமிழிலே சொல்லலாம். அவசிய கடமைகள். இல்லறத்தாருக்கு ஒரு 6 கடமைகள் சொல்லியிருக்கிறாங்க. தேவபூஜை, குருபாஸ்தி தெரியும். அதே போல் முனிவர்களுக்கு ஒரு 6 கடமைகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த கடமைகளில் முனிவர்கள் ஆழ்ந்து விடுகிறார்கள். அப்போ அந்த கடமைகளை செய்யும் பொழுது அவர்கள் அகத்திலே அந்த விஷயங்களை செய்கிறார்களா, புறத்திலே அந்த விஷயங்களை செய்கிறார்களா? இந்த 2 கேள்வி இருக்கிறது. புறத்தொடர்பு இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ அவங்க செய்கின்ற அந்த அவசியங்கள் புறத்தொடர்பு உள்ளவை. அது என்ன அவசியம் நம்ம பார்க்கலாம். அந்த புறத்தொடர்பு இல்லாத நிலையில்தான்
அந்த ஆன்ம தியானம் அல்லது ஆன்மாவில் ஆழ்தல் என்ற நிலை உருவாகும். அதனால் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அது அவசிய கடமை முழுமையாக அடைகிறது என்று கூறுகிறார். அதை நம்ம விளக்கம் பார்த்தோம்னா புரிஞ்சிடும். இந்த காதையிலே பரிசந்தா பரபாவம் அப்பானம் ஜாதி நிம்மல சகாவம் அப்பவசோ சோஹோதி ஹூதச தூக்கம்மம் பனந்தி ஆபாசம். ஆபாசம் என்றால் ஆவசியம் என்று சொல்லுகின்ற தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து நம்ம என்ன சொல்லலாம், அது ஆவசியம் என்று சொல்வார்கள். தமிழில் அதுக்கு அர்த்தம் அவசிய கடமைகள் அல்லது நிச்சய கடமைகள், நாள் கடமைகள் என்று எப்படி வேணாலும் சொல்லலாம். அது இல்லறத்தாருக்கு வேறு, துறவறத்தாருக்கு வேறு. இல்லறத்தாருக்கு ஒரு 6 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கு குறிப்பிடுவது துறவறத்தாருக்கு, முனிவர்களுக்கு அவர்கள் தினந்தோறும் செய்யக்கூடியவை, அவசியமாக செய்யக்கூடிய அந்த அவசியங்கள், அவசிய கடமைகள். அது புறத்தொடர்போடு தான் இருக்கிறது. அவர்கள் பயில துவங்கும்போது ஆரம்ப நிலையிலே புறத்தொடர்போது தான் இருப்பார்கள். ஆனால் அதன் பிறகு அவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று இதிலே கூறுகிறார். அதை வச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட ஆன்மாவில் தியானிப்பவராக இருக்க முடியாது. புறத்தொடர்பு இல்லாமல் தன்னியல்பான ஆன்மாவை தியானிப்பவர் உண்மையில் தன்னை சார்ந்தவர் ஆகிறார். அவரை அவசியம் உடையவர் என்கிறார்கள். அதாவது நிச்சய அவசியகம் என்று சொல்வார்கள். இதை அந்த அவசியகத்தெல்லாம் செய்தால் அந்த முனிவருக்கு எந்த நிலை ஏற்படுமோ அதுதான் நிச்சய அவசியகம். அந்த கடமைகள் எல்லாம் அவர் செய்கின்ற வரைக்கும் அவர் விவகாரத்திலே இருக்கிறார், உலக வழக்கிலே இருக்கிறார். இப்போ பார்த்தோம்னா முனிவருக்கான அவசியங்கள் 6ஆக கூறப்படுகிறது. அது என்ன? ஸ்தவனம், வந்தனை, சாமாயிகம், பிரதிக்கிரமணம், பிரத்யாக்கியானம், காயோத்சர்க்கம். இந்த 6 அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஸ்தவனம் என்பது ஒரு குறிப்பிட்ட துதியினை, குறிப்பிட்ட தீர்த்தங்கரரை வணங்குவதற்காக அவர்கள் என்ன செய்யலாம்? அவர் ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம், மற்ற எதை வேணாலும் அவர்கள் செய்யலாம். அது ஸ்தவனம். வந்தனை என்பது சமூகமாக தீர்த்தங்கரர்களையும் நம்முடைய தேவசுரு குரு சாஸ்திர என்று எல்லாமே சொல்கிறோம் இல்லைங்களா, அவற்றை சமூகமாக அவர்கள் வணங்குவது வந்தனை. சாமாயிகம் தெரியும், நூல் பயிலுதல், அதை பற்றி சிந்தித்தல் ஆகியவை சாமாயிகம். பிரதிக்கிரமணம் அவர்களுடைய முனி நிலையிலே ஏதாவது ஒரு இடத்திலே அவர்களையும் அறியாமல் தவறு நேர்ந்து விட்டால் அதற்கு தானாகவே அதை பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம், அல்லது தன்னுடைய குருவிடம் ஆலோசனை கேட்டு செய்து கொள்ளலாம், அல்லது அந்த ரெண்டையும் சேர்த்து செய்யலாம். பிரதிக்கிரமணம் அந்த பிரதிக்கிரமணம் என்பது பிராயச்சித்தம், ஆலோசனை, ததுபயம் என்று சொல்வார்கள். ரெண்டும் சேர்ந்தும் இருக்கலாம். அப்படிப்பட்டது பிரதிக்கிரமணம். அதையெல்லாம் முனிவர்கள் செய்ய வேண்டும். தவறு செய்து விட்டால் பிரதிக்கிரமணம் ஏற்றுக்கொள்வார்கள். தன்னுடைய குருவிடம் கேட்டு ஏற்றுக்கொள்வார்கள். தானே கூட ஒரு நாள் உபவாசம் அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த இடத்துலேருந்து மௌன விரதம் காப்பேன் என்ற போன்ற பிராயச்சித்தங்களை அவர் ஏற்றுக்கொள்வார்கள். அது பிரதிக்கிரமணம். பிரத்யாக்கியானம் என்பது விடுதல், பற்றினை விடுதல். அதுதான் பிரத்யாக்கியானம். அது ஆரம்ப காலத்திலேருந்தே வரும். ஒரு சாதாரண ஆள் நம்மளே கூட மித்தியாத்துவத்தை விட்டு விட்டால் அது ஒரு பிரத்யாக்கியானம், அது விடுதல். அதன் பிறகு அணுவிரதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அது சாதாரண நிலையினை, அவிரதம் என்கின்ற அந்த நிலையினை விட்டு விரதம் என்ற நிலைக்கு நாம் முன்னேறுவது. அதன் பிறகு துறவை ஏற்றுக்கொண்டு விட்டால் 6வது குணநிலை என்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். முனிவராகக்கூடியது திகம்பர கோலம். அப்போ அந்த இல்லறத்தை விட்டு அதிலிருந்து விலகுகிறோம். அப்புறம் கஷாயங்களை விடுகிறார்கள், அவர்களுக்கு இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் விடுகிறார்கள். இது ஒவ்வொன்றாக ஒரு படியாக விட அந்த செயல்களுக்கு பேர் பிரத்யாக்கியானம். காயோத்சர்க்கம் என்பது தன்னுடைய உடலினை வருத்துதல். அது 3 விதமாக தவத்திலே 3 காலநிலைகளிலும் அந்த உடலினை தயார் செய்வது. எதற்கும் எந்த விதமான காலநிலைக்கும் அது அடிமையாகி விடாமல், அந்த சுகத்திலே ஆழ்ந்து விடாமல் இருப்பதற்காக உடலை வருத்துகின்ற அந்த தவம். அது அடுத்த பதிவில் கூட நம்ம பார்க்கலாம். அது போன்ற 6 விதமான அவசியங்கள் முனிவர்களுக்கு உண்டு. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புறத்தொடர்பு உள்ளது தான். ஒரு கடவுளை வணங்குவது, ஒரு தீர்த்தங்கரரை அவர்கள் வணங்குகிறார்கள் என்று சொன்னால் கூட அது தன்னை வணங்குவதல்ல, வெளியே இருக்கின்ற ஒரு உயர்ந்த
அரகந்தரை சித்தரை வணங்குதல். அதே போல தான் வந்தனையும். சாமாயிகம் என்பதும் அப்படித்தான். வெளியே இருக்கிற நூல்களை எல்லாம் பயிலுதல், அதை பற்றி சிந்தனை செய்தல். பிரதிக்கிரமணமும் அப்படித்தான். பிரத்யாக்கியானம், காயோசர்க்கம், இவை எல்லாம் புறத்தொடர்புக்கு ஏதுவான செயல்கள். இவற்றையும் விட்டுவிட வேண்டும். அந்த வேலைக்கெல்லாம் போகவே கூடாது. ஆன்மாவை பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும். பிறவி வேரை அறுக்கும் நிச்சய தர்ம சுக்ல தியானங்களால் அகநிலை செயல்களில் ஈடுபடுகிறார். மனதுக்கு உள்ளாரே அந்த சிந்தனையை செலுத்தி ஆன்மாவை தவிர வேறு எதை பற்றிய சிந்தனையும் செயலும் இல்லாமல் யோகமற்ற நிலையிலே மனவசன காயங்கள் எதிலும் ஈடுபடாமல் தன்னுடைய ஆன்மாவிலே மட்டும் செலுத்துகிறார். அப்போ அந்த முனிவருக்கான அவசியங்களை கூட புறத்தொடர்பிலிருந்து விட்டுவிட்டால் அவருக்கு அகத்திலே அவசியம். அதாவது இவற்றை எல்லாம் செய்தால் என்ன நேருமோ ஆன்மாவுக்கு அது கிடைத்து விடுகிறது. அவர் இயல்பான ஞான தரிசன சாரித்திர சுகவடிவ ஆன்மாவில் நிலைக்கிறார். அந்த இடத்துல தன்னுடைய ஞானம், தரிசனம், சாரித்திரம் இந்த மூன்றை மட்டும்தான் அவர் கைகொள்கிறார். வேறு எதையும் அவர் ஈடுபடுவது கிடையாது. அதனால் நிச்சய சாமாயிகம் முதலிய அவசியங்கள் தோன்றுகின்றன. அந்த அவசியமெல்லாம் நிச்சய அவசியமாக மாறிவிடுகிறது என்று இதற்கு நமக்கு விளக்கம் சொல்கிறார். இதை கொஞ்சம் டீப்பாக நிறைய விஷயங்கள் இதில் விரிவாக இருக்கின்றன. பிறகு வருகின்ற சமயங்களிலே கூட நம்ம அதை பார்க்கலாம். நமக்கு பிரவசனசாரம், சமயசாரம், நியமசார நூல்கள் அடிப்படையாக இவற்றையெல்லாம் நமக்கு தெரிவிக்கின்றன. மேருமந்திர புராணத்திலே கூட இந்த புலனின்பத்தை தாண்டியது தான் ஆன்ம பேரின்பம் என்று நமக்கு வாமனாச்சாரியார் சுட்டி காட்டுவதை கொஞ்சம் விரைவாக நம்ம பார்த்து விடலாம். பொறிகளாரில் ஐம்புலத்தில் நாற்கதியின் முக்காலத்து இருபோகத்து உறவியாவையும் உற்ற இன்பத்தினோடு உனது இன்பத்தினை ஒப்பித்து அறியின் மற்றவை அணுவும் ஆகாயமும் அணைய உன் பேரின்பத்து உரைதி உன்னை நீ உன்னுள்ளே அனுபவித்து உலக உத்தமன் நீயே. இது அரகந்த நிலை, அதாவது கேவலியாகிவிட்ட முனிவரை பார்த்து துதிப்பதாக வருகிறது இந்த துதி. அதில் என்ன சொல்கிற 6 பொறிகள், 5 பொறிகள் மனமோட சேர்த்த 6, 5 புலம், நாற்கதி, முக்காலம், இருபோகம், போகம் உபபோகம், அந்த 2 இருபோகம், இதில் எல்லாம் சேர்ந்து நம்ம எவ்வளவோ தூய்க்கிறோம், அதனால் இன்பம் அடைகிறோம். உறாவி யாவும் உற்ற இன்பத்தோடு. இந்த உலகம் முழுசும் எல்லா உயிரினங்களும் ஒரு புலனில் இருந்து 5 புலன் மனமுள்ள உயிரினம் வரைக்கும் இருக்கிற அத்தனை இன்பங்கள், அத்தனை உயிர்களும் எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்கிறதோ அதைவிட உன்னுடைய இன்பம் அதிகமானது என்று கூறுகிறார். அந்த இன்பமெல்லாம் அணு போன்றவை, அரியின் மற்றவை அணு, அணு போன்றவை. அந்த இன்பம் மிக குறைவு. உன்னுடைய இன்பம் எப்படிப்பட்டது? ஆகாயம், ஆகாயம் போன்றது உன்னுடைய இன்பம். எல்லா உயிரினமும் இதுவரைக்கும் பிறந்து இறந்து எத்தனையோ பிறவிகளை எடுத்து அத்தனை உயிரினமும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தை தூய்த்து தான் இருக்கும். அந்த இன்பங்களை எல்லாம் கூட்டி பார்த்தால் அது அணு போன்றதாக இருக்கும். ஆனால் நீ இப்போது கேவல ஞானத்தால் அடைந்திருக்கிற உன்னுடைய இன்பமானது ஆகாயம் போன்றது என்று அந்த ஆன்ம பேரின்பத்தினுடைய அளவினை பற்றி இதிலே கூறுகிறார். இன்னொரு பாடலிலே கூட சித்தமை மொழிகளில் செறிந்து உயிர்க்கலாம் மித்திரனாய பின் வேதனாதியில் ஒத்தெழு மனத்தனாய் உவகை உள்ளுள்ளாய்ந்து தத்துவ தவத்தினால் தனுவை வாட்டினான். தனுவை வாட்டினான்னா அந்த காய சர்க்கம் சொன்னான் இல்லைங்களா, அந்த உடலினை வாட்டுவது. தனு என்றால் உடல். சித்த மெய் மொழிகளில் செறிந்து, மனம், மெய், அந்த மொழி இவற்றிலே செறிந்து, 3 யோகத்தாலும் செறிந்து அவற்றிலே கடந்து உயிர்க்கெல்லாம் மித்திரனாய பின், எல்லா உயிரும் என்னுக்கு ரொம்ப நண்பன் தான். ஒரு புலன் உயிரில் இருந்து, தாவரத்திலே இருந்து இயங்கு உயிர் எல்லாமே என்னுடைய நண்பன் தான் என்ற ஒரு தூய நிலைக்கு வந்துவிட்ட ஒரு முனிவன் வேதனாதியால், வேதனியம் என்பது இன்பம் துன்பம், அந்த இன்ப துன்பம் அந்த ரெண்டுத்தையும் ஒத்தெழு மனத்தனாய் ஒரே மாதிரியாக நினைத்து, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒத்ததாக மனதிலே கொண்டு
உவகை உள்ளல், அப்படி நினைக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த இன்பம் இருக்கு இல்லையா, அந்த இன்பத்தை பார்த்தால் தத்துவ தவம், அதுதான் தத்துவ தவம். தத்துவங்களை, தன்னுடைய ஆன்மா என்ற அந்த தத்துவத்தினை தானே ஆழ்ந்து கொள்ளுதல். அதனால் என்ன செஞ்சால், அந்த எண்ணமானது வந்ததால் தன்னுடைய உடலினை வாட்டினான். அவர் சிம்மச்சந்திர முனிவர் தவம் செய்கின்ற அந்த விஷயத்தை பற்றி கூறும்போது அந்த உவகை உள்ளல் என்று சொல்கிறார் இல்லையா, மனதிலே இருக்கக்கூடிய அந்த உவகை, அகத்தினுடைய உவகை என்று இதிலே நாம் பார்க்கிறோம். இன்னொரு பாடல் கூட, இதில் நிறைய பாடல்கள் இருக்குது, அதில் எடுத்து ஒரு 3 பாடல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். வினையான் வரும் இன்பம் வெறுத்திடவே தனையே நுதலி தளராவகையால் நினைவான் வினை நீங்கி நிறைந்துடனே புனையாது பொருந்தும் அனந்த சுகம். இந்த அனந்த சுகத்தை பற்றி இதில் கூறுகிறார். வினையால் வருகின்ற இன்பத்தை வெறுத்து, அதனால் இன்பம் துன்பம் ரெண்டும் வருது இல்லையா, அதை பற்றி எந்த விதமான கவலையும் படாமல் தனையே நுதலி தளரா வகையால், தனக்குள்ளே ஆழ்ந்து அதிலே எந்த தளர்ச்சியும் இல்லாமல், அதில் எந்த இடைவெளியும் இல்லாமல் நினைவான், அந்த மாதிரி நினைத்து தன்னுடைய தவத்தை செய்பவன் வினை நீங்கி நிறைந்துடனே, அவனுடைய வினைகள் எல்லாம் நீங்கிய நிறைவு பெற்ற உடனே புனையாது பொருந்தும் அனந்த சுகம், எங்கேயும் போய் தேடி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதில்லை, தானே அந்த அனந்த சுகமானது கிடைத்துவிடும் என்று இதிலே கூறுகிறார். அனந்த சுகத்தை பற்றி கூறும் பொழுது அது எப்படிப்பட்ட சுகம் என்பதே நமக்கு தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்தையே நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோமான்னு ஒரு எண்ணமானது வரும். அதில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம்னா, இதுவரை எத்தனை சக்கரவர்த்திகள் எல்லாம் தோன்றினார்களோ, அவர்கள் எவ்வளவு சுகத்தை பெற்றார்களோ, அது எல்லாம் ஒரு போக பூமி மனிதனுக்கு கிடைக்கும் அந்த சுகம். இதுவரை எத்தனை போக பூமி மனிதர்கள் சுகத்தை அனுபவித்தார்களோ, அவர்களுடைய சுகம் எல்லாம் சேர்ந்தால் ஒரு தேவ இந்திரனுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் வந்திருக்கிற அந்த இந்திரர்கள் எல்லாம் எத்தனை சுகம் அனுபவித்தார்கள், எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக எத்தனை இன்பத்தை அனுபவித்தார்களோ, அது ஒரு அகமந்திரனுக்கு கிடைக்கும். சர்வார்த்த சித்தியிலே இருக்கக்கூடிய அந்த அகமந்திர தேவனுக்கு கிடைக்கும். அதுபோல எண்ணில்லாத அகமந்திர தேவர்களுடைய அந்த சுகம், அதையெல்லாம் சேர்த்தால் அதைவிட அதிகமாக ஒரு கேவலிக்கு கிடைக்கிறது. அதுதான் அனந்த சுகம். மோகனீய கர்மம் என்ற அந்த கர்மம் விலகியவுடன் அனந்த சுகமானது வந்து சேர்கிறது என்பதையும் நம்முடைய ஆகமங்கள் சுட்டி காட்டுகின்றன. அதனால் அந்த அனந்த சுகம் என்பது நமக்கு கற்பனைக்கு எட்டாதது. ஆனால் சக்கரவர்த்தியினுடைய சுகம் எப்படி இருக்கும் என்று ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். அதைவிட அனந்த மடங்கு அது சுகமானதால் அதை அனந்த சுகம் என்று நாம் அந்த அளவிலே நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இவ்வாறு ஆன்மனில் ஆழ்வதால் வரக்கூடிய அந்த ஆன்ம சுகம் எப்படிப்பட்டது, அதனை அடைவதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதிலே இத்தனை விளக்கங்களை நமக்கு நூல்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். பரஸ்ததோ துக்கம் ஆத்மைவாத்மா தத சுகம் அதயவ மகாத்மான தன்னிமித்தம் புருதோத்மயமா. பிற பொருள்கள் துக்கமே, தன்னுடைய ஆன்மாவில் ஆழ்ந்ததிலே சுகம் என்கின்ற அந்த விஷயத்தை இந்த காதையிலே நமக்கு தெரிவிப்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த காதைகளின் மூலமாக நாம் விஷ்டோபதேச நூலை கற்று வருகிறோம். அதில் தொடர்ச்சியாக தாங்களும் பங்கு பெற்று இதனை ஆதரிப்பதற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும், தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதியுமாறும், தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் என்கின்ற அந்த பொத்தானை அழுத்துமாறும் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா.